வாங்கிங்க தாங்கிறோம். எல்லா ஜனங்களும் வச்சுதான் இருக்காங்க. ஆட்சி முடிஞ்சிடுச்சு. இப்ப அது ஃப்ரீயா விட்டாங்க. இப்ப அதுல இருந்து நாங்க வாழ்ந்துகிட்டு தான் வரோம். வாயிறவங்களுக்கு இந்த மாதிரி வெந்நீர் வச்சு ஊத்தி கொள்றாங்க. கரை கூட அவங்க ஃபீல்டுல தான் எங்களுக்கு போட்டு கல்லு போட்டு போனாங்க. அந்த கல்லுக்கு அந்த கரையை தூக்குதான் அவங்க அப்பா ஆச்சுலதான் அவங்க அப்பா தான் செய்தாரு. அந்த கரை அந்த அதெல்லாம் செல்லுபடி அந்த ஆளு தான் அந்த கரையை தூக்குனாரு. அந்த ஆள் தான் எங்களை தைரியப்படுத்தினாரு. ஆனா இன்னைக்கு வந்து இவரு இவ்வளவு கோலம் பண்றாரு. அவர் நல்லா இருப்பாரு. அவர் நாட்டுல சென்னை முழுவச்சு இடத்த மட்டும் அவங்க பண்றாங்க. குறிக்கோள் அப்படின்றீங்க. அன்னைக்கு ஏன் தெரியல போயிட்டு காடா இருந்துச்சு. அன்னைக்கு ஏன் தெரியல நீங்க வந்து வல்லமா ஒரு நாள் அவ்வளவுதான். அன்னைக்கு தெரியலையா? அன்னைக்கு வந்து அன்னைக்கு அந்த கொட்டா பண்றாங்க. கவர்மெண்ட் இடமா இதை விட்டு நீங்க போக அன்னைக்கு நீ சொல்லிடுறீங்க. நாங்க போயிட்டு இருக்கோம் சந்தோஷமா. நீங்க கல்ல மண்ண சந்து கூலி வேலை செய்யணும். பஞ்சம் பஞ்சமா ஒரு ஊடா உருவாக்க முடியுமா? ஒரு வீடு நீங்க கழிவாத்துல ஒரு ஏக்கரை என்ன சிமெண்ட் போட்டு வீட்டுக்கு போ. மணல கொண்டு வாங்க முடியுமா? அதுக்கு போட்டோம் என்ன தொட்டாக்கா கொட்டுது அந்த சேரு. அதுக்கு போட்டா நாங்க எப்படி பார்த்து அதெல்லாம் இடிச்சு அப்படியே சாப்பிடலாம். அங்க போய் சாப்பிடலாம், இங்கே சாப்பிடலாம். அங்கயா போய் நாங்க சாப்பிடணும். இங்கே வாங்க சாப்பிடறோம். எங்களுக்கு இன்னுமே சொல்லல. அதெல்லாம் நாங்க கேக்குறோம். சொல்லல. எங்களுக்கு நோட்டீஸும் கொடுக்கல. எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கல. எங்களுக்கு வந்து அதிகாரிங்க யாருமே சொல்லல. அவங்க மாட்டு வராங்க, எல்லாத்தையும் சாமானத்தை வாரி வெளியே வைக்கிறாங்க. வச்சா வைக்கிறாங்க, இல்லன்னா அப்படியே இடிக்கிறாங்க. எங்களுக்கு எதுவுமே இன்னும் வரல. அந்த அதிகாரி வரவங்க யாருமே எங்களுக்கு சொல்லல. நீங்க உங்களுக்கு வீடு அலாட் பண்ணிக்கிறேன்னு சொல்லலையே. எங்களுக்கு நாங்க என்ன போறோம், இப்ப எங்களுக்கு வீடு கொடுப்பாங்க. எங்களை இடமா காமிங்க எங்களுக்கு. நாங்க எங்க ஓட்டு எடுத்து போய் அங்க ஒரு கொட்டா போட்டு நாங்க அதுல வாழ்ந்துக்கிறோம். என் புள்ள குட்டிங்க நாங்க அந்த அடுக்கு மாடிக்கலாம் போனோம். எங்களோட வாழ்வாதாரம் தான் இருக்கு. 3 கிலோமீட்டருக்குள்ள எங்களுக்கு இடம் கொடுக்கும். நாங்க அங்கதான் அதுதான் நாங்க போறோம். நாங்க கேட்டுதான் கேட்டு போறோம். பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க இதை கொண்டா வந்து நேத்துல இருந்து வந்து அராஜாவா எங்க வீடு வச்சிருக்கிறாங்க. இடிச்சு அப்படியே சாமான் எடுக்கிறாங்க. இல்ல அப்படியே இடிக்கிறாங்க. ஆளுங்க தூக்கி அப்படியே உட்கார வச்சிருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டுதான் ஒரு பொருளை வாங்கி நாங்க உட்காந்தோம். ஆனா இன்னைக்கு அவங்க அசால்ட்டா வந்து ஜேசிபி வச்சிருக்காங்க, இடிக்கிறாங்க. நாங்க அதை கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம். இன்னைக்கு ஒரு செகண்ட் வச்சு தள்ளி போறியே. அப்ப எங்க மனசு எவ்வளவு பாதிப்பு எங்களுக்கு. நாங்க எப்படி கட்டிருப்போம். நாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு நல்லது எனக்கு நடக்கும். நாங்களும் போராடின்னு தான் இருக்கிறோம். இந்த இடத்துல நிரந்தரமா இருப்போமா, என் பிள்ளைங்க இருக்குமா, என் பிள்ளைங்க இது என் பொண்ணுது, இது ரெண்டும், இது என் பொண்ணு, என் பொண்ணுக்கு இது 2 பொண்ணு, இது என் பொண்ணு இங்கதான் இருக்கு. அப்ப இதெல்லாம் விட்டுட்டு நாங்க எங்க பொம்பளை பிள்ளைங்க தான் கஞ்சா இருக்கு, நாங்க எல்லாமே ஓலப்பட்டாவோ ஊடோ வாசனமா போவோம். நாங்க இந்த இடத்துல நாங்க இங்க ஓடியாந்துருவோம். வேற எங்கேயும் எங்களுக்கு வேலைக்கு போன கூட என் பிள்ளைங்களை விட்டு ஓடுவோம். அப்படிதான் என் பிள்ளைகளை விட்டுட்டு நான் வேலைக்கு ஓடுனேன். இப்போ என் பேர குழந்தைகளை அப்படிதான் சொல்லிட்டு விட்டுட்டு நாங்க வேலைக்கு ஓடுறோம். அப்படி இருக்கும்போது நீங்க எங்களுக்கு அந்த நேரத்துல எடுக்க போட்டு எங்களுக்கு ஒரு வேலை வெட்டி கிடையாது. இந்த குழந்தைங்க படிப்பு என்ன ஆகுறது? அப்ப நாங்க ஒரு வேலை வெட்டிக்கு எங்க போறது? நான் இப்ப என் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணேன், கடை வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப கடன் பட்டம் அங்கதான் கடன் பட்டு நான் கல்யாணம் பண்ணி 3 மாசம் தான் ஆகுது. அந்த கடனை 10 லட்சம் ரூபாய் நான் எப்படி அடிப்பேன்? நான் இந்த வீட்டுல இருந்தா தானே கடை அடிப்பேன். நான் வெளியில போனேன்னா நான் எங்க போய் வேலை செய்வேன்? என் பிள்ளை 10 ரூபா சம்பாதிக்க, நான் 10 ரூபா சம்பாதிச்சு அந்த கடனை அடிப்போம். இப்ப நான் வெளியில போய் நான் அந்த கடனை எப்படி அடிப்பேன்? 10 லட்சம் வாங்கி கடன் வச்சுக்கிறேன். அந்த 10 லட்சம் எனக்கு யாரு எனக்கு காலி பண்ணல? என் வீட்டுல இருந்து என் உரிமை இல்லாத என் வீட நீ காலி பண்ற. நான் எங்க போய் இப்ப நான் சும்மா சிம்பிளா தான் பண்ணமா என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணேன். இப்ப அந்த கடனை நான் எப்படி அடிப்பேன்? நான் என் வீட்டு விட்டு போனா அந்த கடனை நான் எப்படி அடிப்பேன்? என் வீட்டுல இருந்தா தானே நான் கொஞ்சம் வேகமா அந்த கடனை அடிப்பேன். அப்ப நான் வெளியில போயிட்டு அந்த கடைக்காரர் இதுக்கப்புறம் என்ன விடுவாங்களா? இந்த வீட்டுல இருந்த வீடு பார்த்து எனக்கு கடை கொடுத்தாங்க. இப்ப நான் வெளியில போயிட்டு அந்த கடைக்காரர் என்ன விடுவாங்களா? எம்மா என் பணத்தை குடி, நீ எங்க ஒண்ணா போனுவாங்க. என்னால கொடுக்க முடியுமா? இப்ப அந்த அதிகாரிகள் இப்படி பண்றாங்களே எங்களை, நாங்க எங்க போவோம்? நாங்க என்ன இந்த மண்டையில பிறந்தது தப்பா, இல்ல இந்த ஊர்ல வந்தது தப்பா, அந்த ஊர்ல வாழ்ந்தது தப்பா? நாங்க எங்களுக்காக ஒரு குடி மண்ணு கூட சொந்தம் இல்ல. சரி, எங்களை கேக்குறாங்களே, ஏன் காசாக்குறாங்க கேட்க மாட்டேன்றீங்க? கேட்க மாட்டாங்க. ஒரு குடி மண்ணு உங்களால எடுக்க முடியுமா? அவங்க வாங்குறாங்க உங்களால. எங்களை ஏன் எடுக்கிறீங்க? காசாக்குறாங்க தான் இல்ல பாதுகாப்பு. பெட்டி பெட்டியா பணம் போகுது இல்ல? காசாக்குறாங்க தான் பாதுகாப்பு. எங்களுக்கு பாதுகாப்பு யாரும் கிடையாது. எங்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ்காரு. வழி கட்டாம இஸ்கிறாங்க. பசங்க யாரா பேசுனா அவங்க வலிக்கிறாங்க. பொம்பளை போடு, பொம்பளைக்கு பேசுனாலும் வலிக்கிறாங்க. பொம்பளை போலீஸ் வலிக்கிறாங்க. எங்க இந்த ஆறு தனியா இருந்தாங்க, மேப்பு போட்டு
கிடையாதுங்க. நாங்க அந்த ஊர்ல யார் கூப்பிடுது பேசாத எப்படி இருக்குது? பேசாம நம்ம எப்படி இருக்க முடியும்? எத்தனை நாள் தான் உன்ன போராடி இருக்க முடியும்? பேசாம நம்ம விட்டுலாமா? இப்படியே விட்டுட்டு போயிடலாமா? போக போல தெரியல எடுக்கிறாங்களே, எப்பதான் எடுக்கிறாங்க. ஆனா அது ரீச் ஆகுது கிடையாது. வெளியே போய் ரீச் ஆக மாட்டேங்குது. நாங்க என்ன பண்றது? எதுவுமே வெளியே போய் ரீச் ஆகாதாலும் மக்களுக்கு தெரியும். எதுவுமே மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எடுக்கிறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க, வெளியே போய் ரீச் ஆகுது கிடையாது. எங்களுக்கு தான் இந்த மாதிரி பண்றாங்க. ஆட்சி யார் நடந்தது? எங்களை மாதிரி மக்கள் தானே. ஆனா எங்களையா சோதிக்கிறீங்க? நாங்க 2-3 நாளா கத்தி எங்க உடம்புல கீழே தள்ளியே உங்க கையில அடிபட்டு இருக்கு. ஏன்னா ஒண்ணு அவங்க கொடுப்பாங்களா எனக்கு? அவங்க கூட தான் 10 பேர் வராங்களா? 10 பேர் அவங்களா கூட தானே வராங்க. அந்த 10 பேர் தானே வந்து எங்களுக்கு சொல்லணும். அதே கவர்மெண்ட் இந்த வாரத்தை என்னத்துக்கு எடுக்குதுன்னு வந்து சொல்ல மாட்டேங்குது. நாங்க இன்னது கட்ட போறோம், இன்னது வைக்க போறோம், நாங்க ரோடு போட போறோம், பொதிக்க போறோம், வெட்ட போறோம். எங்களுக்கு வந்து ஒரு கடுதாச்சு குடுத்து அடிப்போங்கன்னு சொன்னா தானே? எதுவுமே கிடையாது. வர ஒரு வாரமா தண்ணி இல்லாத எப்படி தேய்க்கிறோம்? குடி தண்ணி கூட விடல பாரு. நியூஸ் தமிழ்ல போட்டிருக்காங்க. லைவ் போயிட்டு இருக்கு. பிரேக்கிங் நியூஸ்ல குறைய தெளிவா சொல்றேன். அப்படி பேச ஆரம்பிச்சிருக்கேன். என்னென்ன குறை, என்ன எப்போ உங்களுக்கு சொன்னாங்க? இன்ன வரைக்கும் சொல்ல சார். எங்களுக்கு இன்ன வரைக்கும் இந்த இடம் இடிக்கிறாங்க, வந்தாங்களே தவிர கடை இடிச்சுட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு பண்ணல. வீடு அலர்ட் பண்ணிருக்காங்களா எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வீடெல்லாம் வேணாம், எங்க வாழ்வாதாரம் தான் எங்களுக்கு வேணும். சரிங்களா? எங்களுக்கு வந்து 2015 இருந்து போராட்டம் பண்ணிருக்கோம். இன்ன வரைக்கும் விடுவு காலம் கிடையாது எங்களுக்கு. இதோ வந்தாங்க போலீஸ்காரங்க, வந்தாங்க, நாங்க பேச விட மாட்டேன்றாங்க. நாங்க கேள்வி கேட்கிறோம். ஏன் எங்களுக்கு வீட்டு வரி கொடுத்தீங்க? ஏன் ஓட்டு வரி கொடுத்தீங்க? ஏன் தண்ணி வரி போட்டீங்க? எல்லாத்தையும் நாங்க கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்விக்கு அரசாங்கம் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. காசா கிராண்டுக்கு இங்க என்ன வேலை? ஏன் காசா கிராண்டு இங்க வருது? அவங்கள ஒரு படி முன்ன பண்ணி எடுக்க முடியுமா அவங்களால? இத்தனை பேர் மக்கள் இருக்காங்க. 700 வீடு இருக்கு. 700 வீடு அசால்ட்டா பணம் வாங்குறாங்க. அதனால காசா கிராண்டு பணம் வரதால அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. எங்க மக்கள் எங்க போறது? எங்க பிள்ளை படிப்பு எங்க போறது? 2 பிள்ளைங்க பெத்து வச்சுக்கிற பொம்பளை பிள்ளைங்க அந்த இடத்துல நான் போய் இருக்க முடியுமா? கஞ்சா விக்கிறானுங்க, சரக்கு அடிக்கிறானுங்க, கொலை பண்ணி போறானுங்க. அந்த இடத்துல என் பொம்பளை பிள்ளைங்க வச்சு நான் எப்படி இருக்க முடியும்? அந்த வாழ்வாதார இடத்துல இங்க அன்னைக்கு முள்ளுக்கடா இருந்தது. நாங்க இன்னைக்கு வாழ்வாதார இடமா ஆக்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து இச்சு தண்டு போயிடறானுங்க காசா விக்கிறதுக்கு. அது 2015 இருந்து நாங்க இன்னைக்கு இன்ன வரைக்கும் போராடுறோம். இது வரைக்கும் விடுவு காலம் கிடைக்கல எங்களுக்கு. 10 வருஷம், 1 வருஷம், 2 வருஷம் இல்ல, 50 வருஷம் குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க. நினைச்சா வயிறு எரியுது. இந்த குழந்தை குட்டியெல்லாம் என்ன பண்ணுச்சு? இதே குழந்தை குட்டி அங்க போய் இருக்க முடியுமா? சேஃப்டியா, பாதுகாப்பு இருக்குமா பொம்பளை பிள்ளைங்களுக்கு? எல்லாம் இங்க பொம்பளை பிள்ளைங்க பெத்து வச்சிருக்காங்க, ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது. இங்க அங்க இருக்கிறதெல்லாம் கஞ்சா வித்துக்கிட்டோம், சாராயம் அடிச்சுக்கிட்டோம். வீடு சேஃப்டியா இல்ல சார். ஃபர்ஸ்ட் கொட்டுது மண்ணு, அப்படியே பல 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 பலன்னு கொட்டுது. அங்க இடிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்களா? இடிக்கிறதுக்கு முன்னாடி இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லையே. இங்க என்ன வருது, அங்க என்ன வீடு வச்சிருக்காங்கன்னு தெரியல. இன்ன வரைக்கும் தெரியலையே எங்களுக்கு. இதுல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? எத்தனை குடும்பம்? 700 குடும்பம் இருக்காங்க சார். ஒரு வீடு 2 வீடு இல்ல, 700 குடும்பம் இருக்காங்க. அந்த 700 குடும்பம் எங்க போவோம்? அவங்க கொடுத்தா வீட்டுல இடம் போய் இருக்க முடியுமா? குடியிருப்புக்கு ஏதாவது சொன்னாங்களா? இன்ன வரைக்கும் எதுவும் சொல்ல சார். சொல்லிருக்காங்க, என்ன கீழாம்பாக்கம் ஏதோ ஒரு ஊர் சொல்லிருக்காங்க. அங்கெல்லாம் போய் பார்த்தா கொட்டுது, சவறு தொட்ட மண்ணு கொட்டுது. எப்படி இருக்க முடியும்? சரி, அரசாங்கம் கட்டி கொடுக்குறாங்க. அந்த அரசாங்கம் கட்டாங்கல்ல, அந்த குடும்பத்துல ஒரு ஆள் போய் இருக்க முடியுமா? ஒரு வாரம் தாக்க முடியுமாங்களா அந்த வீட்டுல?
இருக்காங்க, ஒரே குடும்பமா இருக்காங்க, கூட்டு குடும்பமா. அந்த கூட்டு குடும்பம் நீ ஒரு வீடு குத்தா இருக்க முடியுமா? இங்க இருக்கிறவங்க எத்தனை வருஷமா வசிக்கிறீங்க? 50 வருஷம் 60 வருஷமா இருக்கிறாங்க சார். நான் 32 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன். என் அம்மா இங்க தான் இருந்தாங்க. என் அம்மாவோட மாமியார் இந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க சொல்லுவீங்க? இன்னைக்கு பொறம்போக்கு இடம் சொல்றீங்க. அந்த பொறம்போக்கு இடத்துல நீ ஏன் ரோடு போட்ட? நீ ஏன் கரண்ட் வரியை கொடுத்த? ஏன் கொலை லைன் போட்ட? எல்லாம் நாங்க பண்ணி இருக்கிறோம். இன்ன வரைக்கும் இருக்கு. பட்டாதாரன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. சரி, இது ஆக்கிரமிப்பு நிலம் எப்ப உங்களுக்கு தெரிய வந்தது? எப்ப சொன்னாங்க? 2015 தான் சொல்றாங்க இது ஆக்கிரமிப்புன்னு. அது வரைக்கும் சொல்லல இது ஆக்கிரமிப்பு. 2015 வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் இந்த மட்டமா வந்துச்சு. எவ்வளவு கிராமத்துல வந்துச்சு, சென்னையில வந்துச்சு. அங்கெல்லாம் கூட ஒரு வாரம் 10 நாள் தங்குச்சு. இதே இடத்துல 3 நாளுக்கு மேலே அந்த தண்ணி இல்ல. உங்க பேருமா? ஆதார் கார்டு இருந்தா போதும். சும்மாவா? நம்ம பணத்தை தின்னுதான் இன்னைக்கு அவன் போய் ஆடம்பரத்துல உக்காந்துக்கிறான். நான் ஆடம்பரத்துல கோபுரத்துல உக்காந்துக்கிறான். அவன் குடும்பம் எல்லாம் நம்ம தான் நடுத்தரல உக்காந்துக்கிறோம். இன்னைக்கு நினைக்க வயிறா எரியுது. புள்ள குட்டியோட நடுத்தரல நிக்கிறேன் இன்னைக்கு. இதுல வேற கேள்வி கேக்குறாங்க, உங்க பிள்ளைங்க எல்லாம் படிச்சு என்ன ஆக போகுது? இன்னைக்கு அவன் படிக்க வச்சுதானே போய் மேல உக்காந்துக்கிறான். அவன் புள்ள குட்டி எல்லாம் படிக்க வச்சுதானே. அவங்கள மாரி ஃபாரின் நம்ம அழியிறோம். நாங்க கைது கட்ட குட்டுச்சாரு தோக்கற இடத்துக்கு ஓடுறத ஓடியாரோம். நாங்க பிள்ளைங்க படிப்பு என்ன ஆகுது? கேள்வி. பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க படிச்சு என்ன ஆக போகுது? ஏன்னா அவங்க வீட்டு பிள்ளைங்க மட்டும் தான் படிக்கணும். இதெல்லாம் ஒரு வீடான்னு கேக்குறியா? இந்த வீட்டுல என்ன உனக்கு இங்க வேலை? ஒரு செங்கலை எவ்வளவு கஷ்டப்படுறப்ப இது ஒரு வீடான்னு கேட்க யாருக்குமே உரிமை கிடையாது. கேட்டு போறாங்க, இதெல்லாம் ஒரு வீடா? இதுக்கெல்லாம் வேற கஷ்டப்படுறாங்கன்னு கேக்குறாங்க. இந்த ஒரு வீட்டுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஏன் அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ராவம் பகல வேலை செஞ்சாங்க, சும்மா கிடையாது. இதெல்லாம் ஒரு வீடான அவங்க ஈஸியா கேட்டு போயிடுவாங்க. எல்லாமே கட்டி கிட்டி முடிச்சு இப்பதான் கடன் எல்லாம் ஓஞ்சி என் தம்பி கல்யாணம் பண்ணி அது ஒரு 10 லட்சம் ஆகி உட்கார டைம்ல இன்னைக்கு வீடு இல்ல, வெளியே போன்றாங்க. எங்க போவோம்? தண்ணி வேணுமா? சரி. கொஞ்சம் மேல போயிருங்க, அப்படி நிக்காதீங்க வழியில. பொருள் எடுத்து போறாங்க மேலே. ஐயா, வண்டிக்கு போய் கொஞ்சம் ட்ரைபாட் எடுத்து அழுவாத பசங்களாம் அழுது பாரு. அழுவாத. பசங்களாம் அழுது பாரு. அழுவாத. எல்லாமே வந்து இல்லப்பா, நீங்க இங்க இருந்து போனீங்கன்னா உங்களுக்கு 1 இயர்க்கான எல்லாதும் கவர்மெண்டே எல்லாமே ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுப்பாங்க. மாசம் மாசம் உங்களுக்கு வந்து ஸ்டைபண்ட் கொடுப்பாங்க. நீங்க இங்க இருந்து போனீங்கன்னா 3 நாளைக்கு இங்க இருந்து உடனே அடுப்பெல்லாம் வச்சு பார்த்து சாப்பிட முடியாது. 3 நாளைக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம் போட்டு கவர்மெண்ட்ல வீடு சொல்றாங்க. கரண்ட் இருக்குதுல்ல?
என்ன சொன்னா இது சீமானந்தன் சீமானந்தன் இப்போ லைவ்ல பண்ணுதா ரெக்கார்ட் பா போடுதாங்க அதை யூடியூப்ல இல்லைப்பா இன்னும் போடலை இவ்வளவு நேரம் உட்கார்ந்து நீ கட்ட வேண்டியதுதானே சொல்லு. நியூஸ் எல்லாம் போடுவீங்களா?